ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய தந்தை எஸ்ஏசி சந்திரசேகர் அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து ஒரு பேசும் பொருளாகவே இன்னிய நாள் வரைக்கும் இருந்துகிட்டதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, அரசியல்ல அவருக்குன்னு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. ரசிகர் மன்றத்தை கட்டமைக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு அரசியலை எப்படி கட்டமைக்கணும்னு அவருக்கு தெரியல அப்படின்னு பல கோரிக்கைகளும் அவர் மேல விமர்சனங்களும் முன் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதனால ஒரு பெரிய கோரிக்கையே விஜய் அவர்களுக்கு எழும்புச்சு. சினிமா துறையில இருக்கிறவங்களும் அதே போல விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் இவ்வளவு ஏன் அரசியல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறவர்களும் எல்லாருமே ஒற்றை கோரிக்கையை மட்டும் வச்சு விஜய்க்கு என்ன பண்ணாங்க, நிறைய கோரிக்கைகளை அனுப்பியிருந்தாங்க. அதுல என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் புசி ஆனந்த விட்டு வரணும். விஜய்க்கு புசி ஆனந்த் ஏத்தவர் தான். எதுல அப்படின்னா ரசிகர் மன்றம் கட்டமைக்கிறதுல புசி ஆனந்த் வல்லவர், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு ரசிகர் மன்ற தலைவரா இருந்து அதை கட்டமைக்கிறதுல புசி ஆனந்த் ஜகஜாஜ கில்லாடி. ஒரு விஜயோட படம் நல்ல நாட்கள்ல தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இல்ல சாதாரணமான ஒரு நாட்கள்ல கூட விஜயோட படம் ரிலீஸ் ஆகுனா அதை எப்படி ரசிகர் மத்தியில கொண்டு போறது, ரசிகர்கள் எப்படி அந்த படத்தை கொண்டாடுறது, தியேட்டர் முழுக்க ரசிகர்களை எப்படி குவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல புசி ஆனந்த் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறவரு. அதுல ஒரு கை தேர்ந்தவர், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா கட்சின்னு வரும்பொழுது, அரசியல்னு வரும்பொழுது இந்த பொறுப்புக்கு புசி ஆனந்த் ஏற்றவரா அப்படின்ற ஒற்றை புள்ளியில விஜய் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னு படித்தவர்களை, அரசியல் நாலேஜ் உள்ளவர்களை அவங்கள வைத்து கொண்டால் விஜய் இந்த கரூர் பிரச்சனையிலிருந்து எப்படி சூப்பரா வெளியே வந்திருப்பாரு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கணிச்சாங்க. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்த பிறகு அரணா இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் அவரே தப்பி ஓடி என்ன பண்ணாரு, தலைமறைவா இருந்தார். உச்ச நீதிமன்றத்துல விசாரணை சிபிஐக்கு போகுது அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே ஒளிவு மறைவா இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. இன்னைக்கு கட்சிக்குள்ள கோல் வச்சு நிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்பவும் தமிழக வெற்றி கழகத்துல புசி ஆனந்த் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு போர்க்கொடி உட்கட்சி பூசல் தலை விரித்து ஆடுது. அருண்ராஜ் அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அந்த பொதுச் செயலாளர் போஸ்டிங்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங், ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய ஒரு போஸ்டிங். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியோட கட்டமைப்புகளை பொதுச் செயலாளர் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஆனா புசி ஆனந்த் அதற்கு ஏற்றவரா அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் நுணுக்கமா பார்க்கணும். விஜய் அவர்களுக்கும் அதை தான் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்னன்னா உங்க அப்பாவை பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க அப்பா எப்பேற்பட்ட ஒரு சினிமால இந்த அளவுக்கு நீங்க உயரத்துக்கு வந்தவரு, அரசியல்ல இந்த அளவுக்கு உயரத்துல உங்களை கொண்டு வர முடியாதா அப்படின்னு. இப்ப எஸ் ஏ சந்திரசேகர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு பட விழாவில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, நான் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே எந்த கட்சியை சாராதவன், இப்போ 2 வருஷமா என் பையன் என்ன பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சாரு, அதுல இருந்து நான் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அப்படி கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்துறாரு. விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. மாத்துன கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் எஸ்ஏசி என்ன பண்றாரு, இத கட்சியா என்ன பண்றாரு, ரிஜிஸ்டர் பண்றாரு. அப்போ 2 பேருக்கும் ரொம்ப சண்டை வருது. யாரை கேட்டு நீ யார் ரசிகர் மன்றத்தை என் மக்கள் இயக்கத்தை கட்சியா நீங்க மாத்தலாம் அப்படின்னு 2 பேருக்கு சண்டை வருது. அப்ப 2 பேரும் எதிரும் புதிரமா வராங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏசி கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு விஜய் விட்டு. அந்த கேப்ல பூந்தவர் தான் புசி ஆனந்த். புசி ஆனந்துக்கு அரசியல்ல ஒரு ஈடுபாடு இருக்குதா அப்படின்னா, அவர் புசி தொகுதியில எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அந்த பாண்டிச்சேரி தொகுதிக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு தொகுதிக்கும் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்
அந்த ரேஞ்சுக்கு வருவாங்களா, இந்த வார்டு கவுன்சிலர் வருவாங்களா, அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த தொகுதியே இருக்கு. அதுல நீங்க எம்எல்ஏவா இருந்ததால பெரிய விஷயமே கிடையாது. 10,000 ஓட்டு வாங்கிட்டா நீங்க எம்எல்ஏ. இங்க 10,000 ஓட்டு வாங்கினா நீங்க டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா புசி ஆனந்துக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பொதுச் செயலாளரை மாறுறதுக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ அப்பத்துல இருந்து விஜயை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருந்தார். இந்த பிளவுக்கு காரணம் புசி ஆனந்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னமும் கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கும் எஸ்ஏசிக்கும் இந்த பிரிவினை ஏற்படுறதுக்கு புசி ஆனந்த் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறத நம்ம பார்க்க தான் செய்யணும். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது எஸ்ஏசி விஜய் கூட கொஞ்சம் ஒட்டாம தான் இருந்தார். விஜயும் தன்னுடைய பெற்றோர்களை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி தான் வச்சிருந்தார். இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகு தன்னுடைய பெற்றோர்களை கூப்பிடுறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, எதுனா முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிடுவாங்க, மாநாடு, செயற்குழு மீட்டிங் இப்படி தான். ஆனால் தொடர்ச்சியா கட்சிக்குள்ள இவங்க பிரவேசிக்கணும், இவங்க பயணிக்கணும், அப்பாவுடைய ஆலோசனை நமக்கு வேணும், அம்மாவுடைய ஆலோசனை நமக்கு வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் முயல்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. அவங்கள ஒரு ஷோ கேஸ் மாரி தான் வச்சுட்டு இருக்காரு. நீங்க வாங்க, நான் உங்க கூட இருக்கிற அப்பாவை அம்மாவை நான் ஒதுக்கி வைக்கல, மற்ற மக்களுக்கு முன்னாடி நான் நல்லவனா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே விஜய் என்ன பண்றாரு, செயற்குழு மீட்டிங்ல மாநாடுகள்ல தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு வந்து ஒரு ஷோ கேஸ் மாரி தான் என்ன பண்றாரு அவரு காட்டிட்டு இருக்காரு. இப்போ எஸ்ஏசி என்ன பண்ணிருக்காரு, பகிரங்கமா இதான் முதல் தடவை அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா நான் தாவேக்காவில தான் இருக்கிறேன் அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? நம்ம பிறக்கிறது ஒரு முறை தான், சாகிறது ஒரு முறை தான். இடையில இருக்கிற இந்த லைஃப் யாருக்காகவும் நம்ம பயந்து என்ன பண்ண தேவையில்ல, நம்ம பயப்படுறது கிடக்க தேவையில்ல. அதிரடியா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸா இறங்குவோம். இவ்வளவு ஏன் 1987 கலைஞரை வந்து என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. அப்போ யாரு சிஎம் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற ஒரு பெரும் ஆளுமை அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு, முதல்வராக இருக்கிறார். ஆனா அப்போ கலைஞருடைய கைதை நான் வந்து என்ன பண்றேன், ஆதரிச்சு கலைஞரின் நீதிக்கு தண்டனையா அப்படின்ற ஒரு ஆட் பிலிம் வந்து நான் என்ன பண்றேன், எடுக்கிறேன். இது எம்ஜிஆருக்கு எதிரானது, கலைஞருக்கு ஆதரவானது. எம்ஜிஆர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அவருக்கு ஆப்போசிட்டா எழும்புனா என்னென்ன வினைகள் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படியா இருக்கும் பொழுது எம்ஜிஆரை எதிர்த்து நான் ஒரு கலைஞருக்கு ஆதரவா ஒரு ஆட் பிலிம் நான் எடுக்கிறேன், கலைஞரின் நீதிக்கு தண்டனையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கலைஞர் அப்போ எதிர்கட்சி தலைவர், அப்போ நான் அவருக்கு ஆதரவா இருக்கிற சிஎம் எம்ஜிஆர், கலைஞர் நீதிக்கு தண்டனையா இந்த ஆட் பிலிம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் தான் முக்கியம். கரூர் வழக்கில் என் மகன் ஏன் இந்த அளவுக்கு கோழையா இருக்கணும், என் ரத்தம் என் ஜீனி ஏன் இந்த அளவுக்கு கோழையா இருக்கு, நான் எந்த அளவுக்கு நான் எம்ஜிஆரையே எதிர்த்து நான் என்ன பண்ணேன், கலைஞருக்கு ஆதரவு கொடுத்து நான் வந்து என்ன பண்ணேன், பிலிம் எடுத்தேன். ஆனா இங்க என் மகன் கரூர் விஷயத்துல ஏன் கோழைத்தனமா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எஸ்ஏசி வந்து திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் எந்த கட்சி சேராதவன் அப்படின்னா அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். இந்த வழியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர் இருந்தா திமுகவை தான் என்ன பண்ணுது, குறிக்குது. சோ ஏன்பா நீ திமுகவை பகச்சிக்கிற அப்படின்னு எஸ்ஏசி கேள்வி கேட்க வராரா விஜய்க்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுல விஜய் அவர்கள் இருக்கிறார். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா விஜயோட மைண்ட் செட்டை மாத்தி விடுறாங்க. திமுகவுக்கு எதிரி, திமுகவுக்கு எதிரியெல்லாம் இல்ல, திமுக கூட போனாதான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்றது எல்லாமே. இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். திமுக பயணிச்சவர் தான் வைகோ, திமுக பயணிச்சவர் தான் திருமாவளவன். இவங்க எல்லாருமே திமுக பயணிச்சு இன்னைக்கு பெரிய ஆளுமையா எந்த அளவுக்கு அரசியல்ல இவங்க இல்லாத கூட்டணி ஜெயிக்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்களே, அந்த மாதிரி விஜய் அவர்களும் திமுகவோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு எஸ்ஏசி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலைஞரை ரொம்ப பிடிக்கும், பெரியாரை ரொம்ப பிடிக்கும், அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க விஜய் அவர்களை ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, மடைமாற்றி வச்சிருக்கிறாங்க, அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திமுக எதிரி எதிரி எதிரின்னு அவரை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. உண்மையில விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் யாரை எதிர்க்கணும் அப்படின்னா
பாசிசத்தை பாஜகவை தான் எதிர்க்கணும். பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவை தான் அவர் எதிர்த்து என்ன பண்ணணும், அரசியல் செஞ்சிருக்கணும், தேர்தலில் நிக்கணும். ஆனா விஜய் அவர்களை ஒரு சிலர் மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள், பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு விஜய் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். உண்மையிலே எஸ்ஐசி சொல்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா விஜயை ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, ஆக்குபேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆதவர்ஜுனா, புஷியானந்த், ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாருமே எல்லாருடைய ஆலோசனையில தான் விஜய் அவர்கள் இயங்குறார். தன்னிச்சையா இயங்க முடியல அப்படின்னா, விஜய் அவர்கள் உண்மையிலே தன்னிச்சையா இயங்கி இருந்தார்னா, அந்த கரூர் சம்பவத்துல அவர் மனசாட்சிக்கு இஷ்டப்பட்டு நடந்திருந்தார்னா இவ்வளவு பெரிய பேச்சுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாயிருக்க மாட்டார். இதான் உண்மை. விஜய் அவர்கள் தன்னிச்சையா செயல்பட்டு இருந்தா, அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறார், எத்தனையோ இந்த மாதிரி அரசியல் காட்சிகள் எத்தனையோ நடிச்சிருக்கிறார். வெறிய பட டைலாக்கு மட்டும் அவரை என்ன பண்ணிருக்காரு, தூக்கி கொடுத்தாரு. உணர்வு பூர்வமா நடிச்சிருப்பார்ல, அந்த டைலாக்கை உள்வாங்கி அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு உணர்வுபூர்வமா நடிச்சிருப்பார்ல. இந்த விஷயத்திலையும் அவங்களுடைய ஜான் ஆரோக்கியசாமியோ, ஆதவர்ஜுனாவோ, புஷியானந்தோ இவங்களுடைய ரிமோட் இல்லாம விஜய் அவர்கள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு நானாக இருக்கிறேன், நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், என்னுடைய குடும்பங்கள் அங்க இறந்திருந்தா என்ன பண்ணிருக்கேன், அந்த ஸ்டாண்டில் விஜய் அவர்கள் நின்று இருந்தார்னா அவரை இன்னைக்கு யாருமே விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கரூர் பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க, விஜய் அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா விஜயா அங்க இல்ல. ஜான் ஆரோக்கியசாமியுடைய வெளிப்பாடு, புஷியானந்தருடைய வெளிப்பாடு, ஆதவர்ஜனுடைய வெளிப்பாடு, இவங்களை எல்லாருடைய பேச்சை கேட்டு விஜய் அவர்கள் செயல்பட்டதுதான் தப்புக்கு காரணம் அப்படின்றதையும் எஸ்எஸ்சி சொல்லாம சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலேயே தன்னுடைய தகப்பனாருக்கு தெரியும் மகன் எப்படி, எந்த தகப்பனா நினைப்பாங்களா, எப்பேற்பட்ட தகப்பன் கூட தான் மகன் தவறான வழியில போனோம், தவறானதை சிந்திக்கணும் அப்படின்னு சிந்திச்சிருக்கே மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் தான் மகன் எப்படி செயல்படணும் அப்படின்னு. எந்த பொந்துல போய் மாட்டினாலும், எந்த ஒரு விஷயத்துல போய் மாட்டினாலும் அந்த மகனை எப்படி சேஃபா பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத தன்னுடைய தகப்பனுக்கு தெரியும். ஆனா எஸ்ஏசிக்கு நல்லாவே தெரியும். ஆனா விஜய் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப கூட எஸ்ஏசி என்ன சொல்றாருன்னா, நான் தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கிறேன், என்னை யூஸ் பண்ணிக்கப்பா, யூஸ் பண்ணிக்க, புஷியானந்த் வேண்டாம், ஆதவர்ஜுனா வேண்டாம், யாருமே வேண்டாம், என்னை யூஸ் பண்ணி களத்துக்கு வாங்கப்பா, களத்துக்கு மக்களோட மக்களா நில்லுங்க அப்படின்றது தான் எஸ்ஏசி என்ன பண்றாரு சொல்றாரு. இப்பவும் எஸ்ஏசியுடைய பேச்ச விஜய் அவர்கள் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய தந்தை எஸ்ஏசி கட்சியில இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை கேட்டு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர், நான் தாவேக்கால தான் இருக்கேன், எனக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும், அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், கலைஞரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இருந்த தைரியம் ஏன் விஜய்க்கு இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.